வேலூர் மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியது. மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு மாத காலமாக 100 டிகிரியை தாண்டி வெயில் தகிக்கும் நிலையில் சேன்பாக்கம் ஈபி நகரில் வெயிலின் தாக்கத்தால் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியது. அப்போது டிரான்ஸ்பார்மரில் இருந்து சிதறிய எண்ணெய் பட்டத்தில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சரக்கு வாகனமும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் காவலர் முன்னிலையிலேயே அரசு போக்குவரத்து துறை அதிகாரிக்கு மதுபோதையில் இருந்த இருவர் கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு பேருந்திற்குள் மதுபோதையில் ஏறிய 2 பேர் இருக்கை பிடிப்பது தொடர்பாக சக பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனை நடத்துனர் தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் பேருந்தை மறித்து நின்று கொண்டு தகராறில் ஈடுபட்டனர். அங்கு வந்த டிக்கெட் பரிசோதகர் பேருந்தை இயக்க கூறியதால் அவருக்கு காவலர் முன்னிலையிலேயே போதை ஆசாமிகள் கொலை மிரட்டல் விடுத்தனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கழிவறைகளுக்கான செப்டிக் டேங்க் முறையாக அமைக்கப்படாமல் இருப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் முகம் சுழித்தபடி அவதியடைந்து வருகின்றனர். இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கும் கழிவறைகளுக்கான செப்டிக் டேங்க் முறையாக அமைக்கப்படாமல் இருப்பதால் அதிலிருந்து அடிக்கடி கழிவுநீர் வெளியேறுவது வாடிக்கையாக உள்ளது. மாநகராட்சியும் இதனை கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதால் மனித கழிவுகளுடன் கழிவுநீர் வெளியேறி பேருந்து நிலையத்தில் பரவி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனக்கோட்டத்திற்குட்பட்ட மோர்தானா உள்ளிட்ட காப்பு காடுகளில் நிலவும் வறட்சியால் குடிநீரின்றி வனவிலங்குகள் ஊருக்குள் புகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கோடை காலம் தொடங்கிய பின்னரும் வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகளை நிரப்பாமல் வனத்துறையினர் மெத்தனம் காட்டுவதால் தாகம் தணிக்க குடியிருப்புகளை நோக்கி வரும் மான் முயல்கள் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு உயிரிழக்கும் சோகம் தொடர்கிறது. மேலும் யானை மற்றும் காட்டு பன்றிகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதனை தடுக்க வனப்பகுதி தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கோவில் சென்றுவிட்டு வீடு திரும்பியவர்கள் மீது மின்னல் தாக்கி 11 பேர் காயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். விழா முடிந்து பக்தர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது வனப்பாதையின் 9வது வளைவில் திடீரென மின்னல் தாக்கியது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த கேரள காவலர் அன்சர் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 3 தமிழகத்தின் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.